இந்த மானிப்பாய் நகரனுடைய மன்னவன்டா மருதடி பிள்ளையார் தான். கோபுரத்துக்கு முன்னான மணிமண்டபம் ஆள்கிற குலநாயகனுக்கு கொடியேற்றம் 25 நாட்கள் நிகழக்கூடிய இந்த மகோற்சவம்ன்றது சரியா 12 மணிக்கு நடக்கும். எல்லாருக்குமே வணக்கம். இன்னும் ஒரு காலில் சந்திக்கிறோம். இன்றைய நாளில் எங்களை ஆள்கிற குலநாயகனுக்கு கொடியேற்றம் சித்திரை வருஷ பிறப்பை கடைசி நாளாக கொண்டு 25 நாட்கள் நிகழக்கூடிய இந்த மகோற்சவம்ன்றது உலகமே எதிர்பார்த்து காத்திரக்கூடிய ஒரு உன்னதமான பெருவிழா. இந்த மானிப்பாய் நகரனுடைய மன்னவன்டா மருதடி பிள்ளையார் தான் எல்லாருமே சொல்லுவினோம். இன்றைய நாள் நடக்கக்கூடிய கொடியேற்றம் எல்லாம் கொடியேற்றம் தேர் ரெண்டுமே சரியாக 12 மணிக்கு நடக்கும். அப்படி நடக்கக்கூடிய சிறப்புமிக்க இந்த கோவிலுடைய கொடியேற்றம் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க. ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஃபாலோ செய்து பாருங்கள். யூடியூப்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து போட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க. இந்த கோவிலுக்கு வந்து வரக்கூடிய அனுபவங்கள், இந்த கொடியேற்றம் தேர் திருவிழான்ற ஞாபகம் பெறக்கூடிய விஷயங்களை கீழே மறக்காம பதிவு செய்யுங்க. வரலாற்று சிறப்புமிக்க மானிப்பாய் மருதடி பிள்ளையாருக்கு இன்றைய நாளில் கொடியேற்றம் இடம்பெற்றிருக்கிறது. ஈழத்தை பொறுத்தவரையில் விநாயகர் ஆலயங்களில் முதன்மையான ஒரு தலமாக விளங்குவது இந்த மருதடி பிள்ளையார் கோயில். தமிழ்வேந்தர் காலத்து திருத்தலங்களிலே ஒன்றாக இந்த கோவில் சொல்லப்படுகிறது. இந்த கோயில் பற்றிய பல்வேறு ஐதீக வரலாறு கதைகள் சொல்லப்படுகிறது. அருட்சிறப்பும் அற்புதமும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த மருதடி விநாயகர் ஆலயம் ஆரம்பத்தில் தனியாரால் பராமரிக்கப்பட்டு வந்திருக்கிறது. அதுக்கு பிறகு கடந்த நூற்றாண்டிலிருந்து பொது கோவிலாக இது பிரகடனம் செய்யப்பட்டு பொதுமக்களால் இப்போது நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. காலம் தவறாத பூசை வழிபாட்டு ஒழுங்கு, திருப்பணி வேலைகள், அறநெறி பாடசாலை, ஆலய நிர்வாகம் என்று சொல்லி மிகச்சிறப்பாக இந்த ஆலயம் நேர்த்தியாக இப்போது பரிபாலிக்கப்பட்டு வருகிறது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க மருதடி விநாயகர் ஆலயத்தினுடைய 2026 ஆண்டுக்கான மகோற்சவம் இன்றைய நாளில் 22/3/2026 ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு கொடியேற்றத்தோடு ஆரம்பமாகி 25 நாட்கள் உற்சவம் இடம்பெற இருக்கிறது. இந்த 2026 ஆண்டு மகோற்சவ நன்னாளில் இன்னும் ஒரு சிறப்பும் இந்த மருதடியான் சன்னிதானத்தில் இடம்பெற்றிருக்கு. கோபுரம் அமைக்கப்பட்டது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு முன்னால் ஒரு மணிமண்டபம் அமைப்பதற்கான அங்குரார்ப்பண பணிகள் இன்றைய நாளில் தொடங்கப்பட்டிருந்தது. நாங்கள் எங்களுடைய இந்த 2026 ஆண்டு மகோற்சவ காலத்தோட இந்த கோபுரத்துக்கு முன்னான மணிமண்டபம் கட்டுவதற்காக இன்று எங்களுடைய ஆரம்பத்தை மேற்கொள்கின்றோம். அந்த வகையிலே எங்களுடைய அடியவர் ஒருவரிடமிருந்து நாங்களோட தொகை பணத்தை பெற்றுக்கொண்டு இதை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். பேர் என்னம்மா? எங்களுடன் உங்களுடைய அந்த கட்டிட நிதி மணிமண்டப கட்டிட நிதி ஆரம்பிக்கின்றது. இதை நாங்கள் அடுத்த மகோற்சவ காலத்துக்கு முன்பாக இந்த மண்டபத்தை நாங்கள் நிறைவு செய்ய காத்திருக்கின்றோம். எனவே உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற அனைத்து அதிகாரிகளும் இந்த திருப்பணியிலே கலந்து கொள்ள வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். மிக விரைவிலே இன்னும் சில மணி நேரங்களிலே அந்த மண்டபத்திற்கான வரைபடம் இங்கே காட்சிப்படுத்தப்படும். அனைத்து அடியவர்களையும் உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற மானிப்பாய் மருதடி ஆலய அடியவர்கள் அனைவரையும் அதை கண்டு சிறப்பித்து இந்த ஆலயத்தின் தோற்றம் எவ்வாறு வரப்போகின்றது என்பதை மிக விரைவிலே தாங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்று கூறிக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். குறிப்பாக இந்த மருதடியை பொறுத்தவரை எப்போ என்ன நடந்தாலும் கொடியேற்றம் 12 மணிக்கு தான். அதே மாதிரி தான் தேரில் விநாயகப் பெருமான் பஞ்சமுகனாக எழுந்து ஆரோகணித்து வருகிற அந்த விஷயமும் 12 மணிக்கு தான் இடம்பெறும். வருகிற புது வருட பிறப்பு 14/4/2026 அன்றைக்கு ரதோற்சவமும் அதுக்கு அடுத்த நாள் தீர்த்தோற்சவம் இடம்பெற இருக்கிறது. மின்னும் மருதடிவாள் வேளமுகன் தாழ் பணிந்து பனுவல் கதை பகிர்ந்திடவே
மண்ணு புகழ் நீட்டு மலைமேல் நின்றுகள் வரைந்த கோட்டுமுகன் பாதம் குறி அப்படின்னு சொல்லி போற்றப்படுகிற மருதடி விநாயகருடைய அற்புதத்தை காண்பதற்கு பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் மகோற்சவ காலத்தில் எம்பெருமானுடைய சன்னிதானத்துக்கு அலை அலையாக திரண்டு வருவார்கள். ஒவ்வொரு வருஷமும் சித்திர மாதம் புது வருஷ புறப்பண்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ விநாயகப் பெருமான் தேரில ஆரோகணிக்கிற காட்சி என்றது மிக சிறப்பாக இருக்கும். மகிமை மிக்க இந்த மருதடி விநாயகர் திருவருளை பெறுவதற்காக பல ஊர் மக்கள் பல்வேறுபட்ட நேர்த்திகளை நிறைவேற்றுவதற்காக இந்த கோவிலை நோக்கி வருவார்கள். மருதடி பிள்ளையார் கோயிலை பொறுத்தவரையில் 3 கால பூசைகளும் வந்து காலம் தவறாது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாதத்திலும் அமாவாசையை அடுத்து வரக்கூடிய சதுர்த்தி திதியில் விநாயகப் பெருமானுக்கு விசேட பூசைகள் எல்லாமே நடக்கும். அதை விட ஆவணி சதுர்த்தி மிக பெரிதாக பெருமானுடைய சன்னிதானத்தை பார்ப்பவர் கண்கள் பூரிக்க செய்யக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமாக இடம்பெறும். இந்த சதுர்த்தி தேவர்கள், முனிவர்கள், சித்தர்கள், கந்தர்வர் யாவரும் வந்தினவேல் செய்திடும் நாளாக போற்றப்படுகிறது. கார்த்திகை மாசத்துல விநாயக விரதம் ஆரம்பமாகி 21 நாட்களாக பிள்ளையார் கதை வாசிக்கப்பட்டு கடைசி நாளில் கஜமுகாசுர சம்ஹாரம் இந்த கோவிலில் நடக்கிறதுன்றது இன்னும் ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கிறது. மருத மரத்தடியில் இருக்கக்கூடிய பிள்ளையார் வருஷத்தில் பங்குனி மாதத்தில் உற்சவம் தொடங்கி தமிழர்களுடைய சித்திரை புத்தாண்டு தினத்தன்று ரதோற்சவமாக கொண்டு ஆரம்பத்தில் இருந்து 2004ஆம் ஆண்டு வரை 18 நாட்கள் உற்சவம் இடம்பெற்றது. 2004 உற்சவத்துக்கு பிறகு இந்த கோவில் புனரமைக்கப்பட்டு 2014ஆம் ஆண்டு 10 ஆண்டுகள் கழித்து கருங்கற்கோவிலாக விநாயகப் பெருமான் புதுப்பொலிவு பெற்றார். அதுக்கு பிறகு 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெற்று அந்த வருஷத்தில் இருந்தே 25 நாட்களாக இந்த உற்சவங்கள் மாற்றம் செய்யப்பட்டு இன்று வரையும் மிக சிறப்பாக இடம்பெற்று வருகிறது. மகோற்சவ காலங்களில் மெய்யடியார்கள் காவடி எடுக்கிறது, தீச்சட்டி எடுக்கிறது, அங்க பிரதர்சனம், அடியளித்தல், அள்ளுகாசும் தென்னம்பிள்ளையும் கொடுக்கிறது, பிள்ளைகளை விற்று வாங்குறது, மடிப்பீச்சு எடுத்து கொடுக்கிறது, பட்டு சாத்துதல், தேவாரம் பாடுதல், வடம் பிடித்தல் இப்படியான நிறைய நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றுவார்கள். இந்த காலத்தில் புராண பட்டம் செய்தல், சமய பிரசங்கங்கள் செய்தல், திருமுறைகள் ஓதுதல், ஓதுவார்களை அழைப்பித்து விசேட கைங்கரியங்களை மேற்கொள்ள என்று சொல்லி சமய நிகழ்ச்சிகள் மக்களுடைய ஆன்மீக மேம்பாட்டுக்காக நடத்தப்பட்டு வருகிறது. மருதடியில் வீற்றிருந்து அருளக்கூடிய விநாயகப் பெருமான் வேண்டுகிற அடியவர்களுக்கு கேட்கிற வரங்களை அள்ளி வழங்குகிற ஒருவராக இருக்கிறார். மகோற்சவ காலத்தில் பூவாளி மன்னர் மனுநீதி வாளி, புகழேறிய மடமகளிர் நிறையும் வாளி, ஆவாளி அந்தனர் தம் கூட்டம் வாளி, அருமறைவே தாகமங்கள் புராணம் வாளி, ஒவ்வாத அருக்கருணை விரதம் வாளி, உலகிலுள்ள சராசரங்கள் அனைத்தும் வாளி, மாவாளும் பிள்ளையார் திடரில் வாழும் மருதடி கணபதி தாள் வாளி வாளி என்று சொல்லி இந்த மகோற்சவ காலத்தில் விநாயகப் பெருமான மெய்யுருகி வழிபாடாற்றி சைவர்களாக சைவ வாழ்வு பெற்று இம்மை மறுமை பலன்களிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சைவ புலவர் குமரன் அவர்கள் ஒரு குறிப்பில் எழுதியிருக்கிறார். வசந்த மண்டபத்தில் இடம்பெற்றக்கூடிய பூஜைகளை தொடர்ந்து கொடிச்சீலை அந்தர சிவாச்சாரியருடைய சிரசிலே தாங்கப்பட்டு வீதி வலம் வந்துடக்கூடிய அந்த காட்சியை பார்த்துருப்பீங்கள். வசந்த மண்டப பூசை அதே மாதிரி எல்லாம் கொண்டு வந்த பிறகு விநாயகப் பெருமான் இப்போது எழுந்தருளி இந்த கொடித்தம்பத்துக்கு வரப்போறார். அதில் வச்சு தான் இந்த வலம் வந்துடக்கூடிய கொடிச்சீலை அதில் பொருத்தப்பட்டு கொடியேற்றம் நடைபெறும். விநாயகப் பெருமானை பக்தர்கள் தோளில் சுமந்திருக்க எழுந்தவர்கள் அந்த அற்புதமான காட்சி என்றது பிரமிக்கக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரமல்ல, புதுப்பொலிவை ஒவ்வொரு ஆண்டும் இந்த கோவில் பெறுகிறது. இப்போ உள்ளுக்கு பார்த்தா தங்க நிறத்தில் இந்த மருதடி விநாயகர் சன்னிதானம் ஜொலிக்கிறதுன்றதுல மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது. விநாயகப் பெருமான் எழுந்தருளி வருகிற அந்த அற்புதமான காட்சி தொடர்ந்து நடக்கக்கூடிய கொடியேற்றத்தையும் நீங்க பாருங்க.
விநாயக பெருமான் எழுந்தருளி கொடித்தம்பத்துக்கு வந்ததுக்கு பிறகு தம்பத்துக்குரிய அபிஷேகம் எல்லாமே ஆரம்பமாகி கொடியேற்றத்துக்குரிய ஆரம்ப கட்ட கிரியைகள் எல்லாம் நடக்கிறது. ஈழத்தினுடைய பிரபலமான பல்வேறுபட்ட சிவாச்சாரியர்கள், நல்லூர் கந்தசுவாமி கோவிலுடைய பிரதான சிவாச்சாரியர் வைகுந்தவாச குருக்கள், பிரசன்னா குருக்கள், அதே மாதிரி தான் தலை சிறந்த வேத மந்திரங்களை கற்றறிந்திடக்கூடிய பெரிய எல்லோருமே வந்து இணுவில் வந்து குருகுலம் நடத்திடக்கூடிய அவருடைய புதல்வர் என்று சொல்லி ஏராளமான சிவாச்சாரியருடைய பங்களிப்போடு இந்த மருதடியானுடைய கும்பாபிஷேகம் இன்னும் சொற்ப வேளையில் இங்கே நடக்க இருக்குது. அச்சிவனும் அச்சையும் பொடி செய்தவர் வந்து விநாயகர். அவரை வணங்காட்டி வந்து அவருக்கு கோபம் வந்துடும். அதனால் வந்து இப்போது இந்த கொடியேற்றத்துக்கு முன்பாக மூலமூர்த்தியாக எழுந்தருளக்கூடிய விநாயகர் பெருமானுக்கான வழிபாடுகளை இந்த கொடியேற்றத்தில் பிரதான சிவாச்சாரியர் ஈடுபட போகிறவர். அவர் அந்த வணக்கங்கள் எல்லாம் தெரிவித்ததுக்கு பிறகு இன்னும் கொஞ்ச நேரத்தில் சரியாக 12 மணிக்கு இந்த கொடியேற்றம் என்றது மருதடியான் சன்னிதானத்தில் நிகழப்போகுது. San Mujia, Nurida, Vinod.
जम्बो कवितानि नारिकेल प्रियस्य वंदित निर्मल नित्यानंद रूपा भारत गीत लेखनी हस्ता कदमका दानवत्ते विरल सुरत्मः महोन्नतः सुंदरनायकः नक्मयक्तो विदानंकृत कर्णवाः महाआम्रवण